ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவை உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோன்னா ஆமாம் பின்ன உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நீ பிறந்தோன்னே எங்கள் அம்மா உங்கள் அம்மா ஆகிட்டாங்க, நான் தான் மூத்த பையன், நீ வளர்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நீ நல்ல வேலை சொல்லி இந்த அரசாட்சியும் உனக்கே கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கிட்ட இங்கே இருக்கணும், இந்த அரசாட்சி எனக்கு தான், இந்த ஸ்டோனும் எனக்கு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டோடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அவன் அந்த கத்தியை காட்டும்போது ஹீரோயின் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் வந்து அசையுது. அதை பார்த்தோன்னே இவங்க வந்து உஷாராயிடுறாங்க, இது கெட்ட சக்தி உள்ளதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபைட் ஆகுது, அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க, அது கூட வந்து ஹீரோயினும் சண்டை போடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை குத்த வரும்போது ஹீரோயின் நடுவில் வந்துடுறாங்க, அவங்களோட நெஞ்சிலே குத்திடுறாங்க. அவங்க விட மாட்டேன்னு அதை பிடிச்சிக்கிற சமயத்தில் அவன் வந்து ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட் பிரின்ஸை எட்டி உதச்சிட்றாங்க. அப்போ ஹீரோ கிட்டே ஹீரோன்னு சொல்கிறாங்க, இது வந்து டீமன் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கு, இதில் நீங்கள் காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆமாம் இப்போ நீயும் கெட்டவ தானே, இரு உன்னையும் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக அவங்க ரொம்ப வேகமாக வரும்போது ஏச்சின்டிக்கு வந்து வர சொல்லி ஹீரோ வந்து சொல்லியிருப்பார், இங்கே வர சொல்லி. அதனால் ஏச்சின்ட்டியும் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா அவங்கள கொல்லலான்னு வரும்போது பார்த்தா அவங்க மறைஞ்சு போய்ட்றாங்க, நீயோட அசிஸ்டண்ட். இதை பார்த்து ஷாக் ஆனாலும் உடனே உள்ளே போகணுன்னு சொல்கிற வேகத்தில் வேகமாக உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் கரெக்டாக அந்த ஸ்டோனை எடுக்கலான்னு வரும்போது ஹீரோட அண்ணன் கரெக்டாக ஏச்சின்ட்டி வந்து தடுத்துட்றாங்க. அங்கே பெரிய ஃபைட்டே நடக்குது. அப்போ வந்து ஹீரோயினை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இருந்துட்டு அந்த இப்போ இத்தனை நாள் அந்த மெக்கானிசம் வந்து செஞ்சாங்க இல்லையா, ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிற மாதிரி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இவங்கெல்லாம் இங்கேருந்து வேகமாக அரசியையும் உள்ளே போக சொல்லி ஏச்சின்ட்டி சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் வேகமாக அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஏச்சின்ட்டியை பார்க்க மனசே கேட்கல, அதனால் திரும்ப வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க இன்னொருத்தவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அண்ணன் ஹீரோயினை குத்த வராங்க. அதை வந்து ஏச்சின்ட்டி வந்து தடுக்கும்போது அவரோட நெஞ்சிலேயே அந்த கத்தி இறங்கிடுது. அதனால் அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. உடனே ஹீரோயினையும் பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அங்கே மேலே ஒரு ஷட்டர் மாதிரி இருக்குது, அதை மூடிடுறாங்க. அங்கே இருக்க அந்த மெக்கானிசம்னால அந்த ரூமே வந்து அழிஞ்சு போக போகுது. இந்த பக்கம் இருக்க ரூம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அழுதுகிட்டே போக ஏச்சின்ட்டி அங்கேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, பிளட் வாமிட் எடுத்து அப்படியே மயங்கி போயிடுறாங்க. இங்கே நீக்கிட்ட வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, அந்த கல்லை எடுக்க முடியல, அரசர் திடீர்னு வந்துட்டார், ஆனால் அங்கே அரசராக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, தீஜுன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோனை வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது, காயம் ஆழமாக பதிஞ்சிருந்தாலும் ரத்தமே வரல, இது எந்த விதமானதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சரியில்லை கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு நீயும் மனுஷியில் நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு இம்மோட்டலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சரி அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போகும்போது அவங்க வந்து மாத்திரையும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அழுது அப்படியே உடம்பே தேஞ்சு போயிட்டு. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அண்ணனை வந்து நல்லபடியாக புதைச்சிட்டேம்மா, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அவன் என் மகனே இல்லை, அவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்றா தான் வளர்த்தேன், அவன் இவ்வளோ கேவலமானவனாக நடந்துப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல, ஊர் மக்கள் எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க, எத்தனை சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு, அவனை எல்லாம் நீ பற்றி நீ பேசவே பேசாத, ஏச்சின்ட்டி உனக்காக உயிரே கொடுத்துருக்கான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடு, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவங்க, உனக்காக அவங்க வந்து எவ்வளோ பெரிய காயத்தை எடுத்திருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நீ இனிமேல் அவங்களுக்காக எது செஞ்சாலும் நான் அவனை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இனிமேல் நீ ஒருத்த மட்டும்தான் இந்த அரசாட்சியை ஃபுல்லாக பார்த்துக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரிம்மா நீங்கள் வருத்தப்படாமல் படுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அதே சமயத்தில் ஹீரோயினோட கனவுல வந்து ஏச்சின்ட்டி தூரத்துலேருந்து அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி தெரியுது. உடனே அவங்க வேகமாக முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்துட்டு ஏச்சின்ட்டி கூட இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவர் பேங்கிள் கொடுத்தது, சாகிற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னது, அவங்களுக்காக அவங்க இறந்ததை நினச்சி பார்த்துட்டு அவங்க தலையில் அந்த கருப்பு கலர் அந்த வெள்ளை கலர் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கிழித்து தலையில் கட்டிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களோட அசிஸ்டண்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. நான் தனியாக வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதை போட்டுகிட்டே வெளியே வந்து தனியாக நின்றுட்டு அழுதுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட சென்னியும் வராங்க. நீ வந்து ரொம்ப கவலைப்படாத, வருத்தப்படாத, ஏச்சின்ட்டி செத்தது வந்து அவனோடைய டெஸ்டினி மாதிரி, நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு என்னால் தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் செங்கி போனோடனே அவங்க உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வராரு. வா உள்ளே போகலான்னு சொன்னால் ஹீரோயின் வரல. சரி நானும் உன் கூடவே இருக்கேன்னு விடிய ரெண்டு பேரும் அங்கேயே இருக்காங்க. விடிஞ்சு பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேகமாக குதிரை எடுத்துக்கிட்டு அவரும் ஏச்சின்ட்டியும் அவங்களும் இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோவும் படைகளை எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறாரு. அப்போ அவங்க அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு நான் இங்கேருந்து நான் விரும்புகிறவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ விரும்புகிறவன் நான் இல்லை தான், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நான் ஏச்சின்ட்டியை தான் விரும்புகிறேன் அப்படின்னா, நீ ஏச்சின்ட்டியை விரும்பலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னோடனே ஆமாம் சரி நான் ஆனால்
நான் உங்களை விரும்பலை, இனிமேல் நான் உங்கள் கூட வரமாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களோட ட்ரையல்னு இதை நினச்சேன், ஆனால் அது என்னோடய ட்ரையல் மாதிரி இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் செத்தா கூட நீ வந்து என்னை விரும்ப மாட்டியா, எனக்காக தானே எல்லாமே செஞ்சேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, ஆனால் நான் உங்களை விரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே அங்கேருந்து குதிச்சிட்றாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் பின்னாடியே அப்படியே ஜம்ப் பண்ணுறதுக்காக வர, ஆனால் அவங்களுடைய காவலாளிகள் ஃபுல்லாக அவரை பிடிச்சிட்றாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் போட்டிருந்த பிரேஸ்லெட் மட்டும் ஹீரோ கையில் மாட்டிடுது. ஆனால் அவர் வந்து பிளட் வாமிட் எடுத்து அப்படியே மயங்கிடுறாரு. ஹீரோயின் அப்படியே கீழே குதிச்சிட்றாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே மயங்கி போய்ட்றாரு. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவர் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர் ஹார்ட் தான் ப்ரோக்கன் ஆகிடுச்சு, அதனால் அவரே எந்திரிக்கணும், அவரே மனசை தேத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஏச்சின்ட்டியை கொண்டு வந்து அந்த டெஸ்டினி லாட்கிட்ட கொடுக்குறாங்க. இவரை எப்படி காப்பாற்ற முடியும், அந்த கத்தியால் குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு பிம்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை வந்து நீ கண்டுபிடிச்சி எடுக்கணும். அந்த பழம் ரொம்ப வருஷமாக எங்கே பூக்குதுன்னே தெரியல, அதை வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சினா இவனுடைய உடம்பையும் சரி பண்ணிடலாம், இந்த மனுஷனாக இருக்கிறவனை கடவுளாகவும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நான் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப தோஞ்சு போயிட்டாரு, அப்படியே மனசுடைஞ்சு அப்படியே போயிடுறாரு. அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு வாப்பா, உன்னை நம்பி தான் இந்த உலகம் இந்த நாடே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் நல்ல பையன் இல்லை, உங்களுக்கு நான் தப்பான வழியில் நடத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அரசு ஆள மாட்டேன், நீங்கள் தான் வேறு பையனை தேடிக்கங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. இவர் வரைஞ்சி வச்சுருந்தாலும் அந்த ஃபோட்டோ அங்கே வச்சுட்டு விளக்குகள் நிறைய ஏற்றி வச்சுட்டு இன்னும் விளக்கேற்றுங்க, இன்னும் நான் வெளிச்சமாக ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஃபைட் பண்ணது, அவங்க கைக்கு மருந்து வச்சது, கல்யாண ட்ரெஸ்ஸில் பார்த்தது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் அப்படியே மயங்கிடுறாரு. அப்போ அவர் உடம்பு ரொம்ப முடியாமல் போய் படுத்த படுக்கே ஆனவுடனே அவர் நினச்சி பார்க்குறாரு, ஹீரோயின் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கம்மி தான், அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் அது சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த நினைவே எனக்கு போதும் நான் சாகிற அளவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இறந்து போய்ட்றாரு. அழுதுகிட்டே இறந்து போய்ட்றாரு. அவருடைய ஆவி வந்து நம்மளோட தீஜினோடது நேராக தாய் பேலஸ்க்கு வந்துடுது. பேலஸ்க்கு வந்தோடனே நேராக தீஜினோட உடம்புக்கு போனோடனே தீஜினும் முழிக்கும் போது அழுதுகிட்டே தான் இருக்கார். இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.